டேஸ்டான சுவையான ஒரு கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கீ ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையான மசாலாலாம் நான் எடுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர முக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து 300 கிராம் செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அவங்க நல்லா வணங்கி வரணும் பொன்னிறமாக. இப்போது நாங்கள் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்கள வந்து ஆட் பண்ண போகிறோம். அவங்க கூட வந்து பச்சை மிளகாய் நாங்கள் ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துருக்கோம், 7 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். அவங்களையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கணுங்க. உப்பு போட்டு வணக்கணும், பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணும். எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இவங்க நல்லா வணங்கணும். நடுவில் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே வச்சா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜ் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் வணங்கினதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி வந்து ரேஷியோ 1க்கு 1.5. நாங்கள் 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம், 4 டம்ளர் தண்ணி. அடுத்தது பாஸ்மதி ரைஸை நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சிட்டோம் 45 மினிட்ஸு. இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு நல்லா இவங்களை வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு 10 மினிட்ஸ் இவங்கள வேக விடணும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இவங்களை எடுத்து தம் போடணும். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு இந்த கடாயை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கணும். தோசைக்கல் எடுத்து நல்லா இப்படி சூட் பண்ணிக்கணுங்க ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜ் இவங்க வந்ததும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே பாருங்கள் தோசைக்கல் எடுத்து வச்சுப்போம். அதில் எடுத்து வச்சுருக்கோம். இவங்களை வச்சு 10 மினிட்ஸ் மூடி போட்டுருக்கோம். தோசைக்கல் மேலே இவங்களை எடுத்து வச்சாச்சு. வச்சதும் இவங்க கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணோம் இவங்க கூடயே. நெய் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு நெய் ஸ்மெல்லு பிடிக்காது, ஒரு சில பேர்த்துக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும். நாங்கள் வந்து மீடியமாக ஆட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தகுந்த அளவு.
துணி போட்டு மூடிடணும் இவங்கள. ஏன்னா நம்ம தம் போட போகிறோம், அதனால். துணி போட்டுட்டு அது மேலே அந்த பிளேட்டை வந்து எடுத்து வச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிடணும். இவங்க 10 மினிட்ஸ் இப்படியே இருந்தாங்கன்னா சூப்பரான சுவையான கீ ரைஸ் ரெடி ஆகிடுவாங்க.